ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அக்டோபர் மாசத்துக்கான திருமலை, திருப்பதி, தலக்கோணா 3 லொகேஷனுக்கான ரூம்ஸ் புக்கிங் இன்னைக்கு வந்து காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதோட புக்கிங் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி நான் நேத்தே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி புக்கிங்ஸ் இருக்கும், யார் யாரெல்லாம் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். திருப்பதி ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி ரூம் புக் பண்ண முடியும். திருமலையில அப்படி கிடையாது. 100 ரூபாய் ரூம் அப்படின்னா நம்ம புக் பண்ணிட்டு நேரடியா சிஆர் ஆபீஸ்ல போய் ஸ்கேன் பண்ணாதான் நமக்கு எங்க ரூம் அலாட் ஆகுது அப்படின்றதே தெரியும். ஸோ அதனால ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன்ல எப்படி பண்றோமோ சேம் அதே மாதிரி தான் ஆன்லைன்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருமலைக்கு போனதும் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல புக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு டைம் சேவிங்கா இருக்கும். ஸோ இன்னைக்கான புக்கிங் ஓப்பன் ஆனா கண்டிப்பா எரர் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மந்த்துமே வந்து 2 புக்கிங்கும் சேர்த்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனால திருமலையோட புக்கிங்ஸ்ல நிறையவே எரர் இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு இருக்கலாம். ஸோ பேமெண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்து பேமெண்ட் பேஜ் வந்து மூவ் ஆகாம கூட இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இன்னைக்கு புக்கிங் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. புக் பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. வர்ச்சுவல் கியூ கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று 300 ரூபா தரிசனத்துக்கே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு வர்ச்சுவல் கியூவே அதிகமாக தான் வந்துட்டு இருந்தது, 10 நிமிஷம்லாம் வந்தது, அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால் புக் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இதில் கியூ கொஞ்சம் நான் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கியூ அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப போனால் கியூ குறையும். ஆனால் இந்த டைம் புக்கிங்ல எதுலையுமே அந்த மாதிரி ஆகல. சேம் என்ன கியூ நமக்கு கொடுக்குறாங்களோ அதே கியூ தான் இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து வர்ச்சுவல் கியூ இருக்கு. ஆனால் நேற்று இருந்த அளவுக்கு வர்ச்சுவல் கியூ இல்லை, 2 நிமிஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு டேப்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அதுலேயே 2.5 நிமிஷம் தான் இருக்கு, பரவாயில்ல. இப்போ பாருங்க, பேக் போயிட்டு நம்ம திரும்பி வர்ச்சுவல் கியூ செக் பண்ணோம்னா அதே வர்ச்சுவல் கியூ டைம் தான் போகுது, அதை விட கம்மியான டைம் அப்படின்றது இல்லை. 2 நிமிஷம் வர்ச்சுவல் கியூ வந்து கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா ஏதோ ஒரு ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ வர்ச்சுவல் கியூ வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. நான் 2 டேப்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ திருப்பதியா இருந்தா திருப்பதி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். திருமலையில புக் பண்ண போறோம் அப்படின்னா திருமலை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அக்டோபர் மாசம் பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. மீதி எல்லா நாளுமே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 300 உங்களுக்கு 100 ரூபா ரூம், அதே மாதிரி 999, 1518. ஸோ நான் வந்து இப்போ திருப்பதிக்கு தான் புக் பண்ண போறேன். திருப்பதி லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த டேட்டு, நெக்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ரூம், நான் வந்து சீனிவாசம்ல இருக்க 204 ரூபாய் ரூம் தான் வந்து செலக்ட் பண்றேன். இதுல வந்து நம்ம என்ன செக்இன் ஸ்லாட் வேணுமோ அந்த செக்இன் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதுல உங்களுக்கு 204 ரூபாய் பிளஸ் வந்து 13 ஜிஎஸ்டி வரும். அப்போ மொத்தமா 230, அதோட 231 சேர்த்து 461 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஏஜ் வந்து இதுல என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். அடுத்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு சிட்டி வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கணும். எந்த சிட்டியோ அந்த சிட்டி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், தமிழ்நாடு. உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து பே நவ் கொடுத்துக்கோங்க. பே நவ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த டேப் ரெஃப்ரெஷ் ஆகி நமக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். 461 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்ணேன். பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். நம்ம பேமெண்ட் பண்ண பேஜ்ல இருந்தே நம்ம ரெஃப்ரெஷ் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன மெசேஜ் வந்து நெட் பேங்கிங்ல பண்ணோம்னா உடனே வந்து அதுல ஷோ ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாருங்க எரர் வந்துருச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு வந்து வேணா அக்கமடேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்டா நம்ம பே பண்ணது. ஸோ இப்போ வந்து நமக்கு எரர் வந்து காட்டுது. ஆனா பேமெண்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஆகும் அப்டேட் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் வந்து எடுத்தாச்சுங்க. நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா வந்து புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆனா அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டெபிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரீடைரக்ட் வந்து ஆகணும். இப்போ உடனே நம்மளால செக் பண்ண முடியல. திரும்பியும் இந்த பேஜுக்கு வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படின்னா நீங்க திரும்ப வந்து புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி டெபிட் ஆன அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்து வந்துடும். புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிசிப்ட் வந்து வந்துடும். அந்த ரிசிப்ட்ல நீங்க வந்து கிளிக் பண்ணி போயிட்டு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து அக்கமடேஷன் புக் பண்றது. இப்போதைக்கு நமக்கு வந்து பாருங்க, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டேப்ல எல்லா நாளுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு. திருமலா ரூம் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் ஆகும். திருமலா ரூம் செக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 100 ருபீஸ் ரூம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை நாட்கள்ல வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா புக் ஆகுது. எரர் அப்படின்றது நமக்கு பேமெண்ட் எரர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கல. பட் இருந்தாலும் பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா
அந்த நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆயிட்டு நமக்கு வந்து அக்கமடேஷன் காப்பி வரல அப்படின்னும் போது என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இன்னைக்கு ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்பவே பாருங்க இந்த பேஜ்ல நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கீழே வந்து ஸ்லாட் டைம் நெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகுறதே இல்லை. ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எரர் இருக்கும். அது இல்லாம ஆகஸ்ட் மாசத்துக்கும் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு புக்கிங்கோட ஸ்டேட்டஸா இருக்கு. இப்போ நம்ம பேக் போயிட்டு திரும்ப கொடுத்தா இப்போ கியூ வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் சீக்கிரம் லோட் ஆயிடுது. ஸோ இப்போ திரும்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த இதுல உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் 300 ரூபாயில பெரிய லெவலில் எரர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரூம் கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் அதே அளவுக்கு மூவ் ஆகுது. ஆகஸ்ட் மாசம் அண்ட் ஜூலைலயும் உங்களுக்கு ஒரு ரூம் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணுங்க. திருப்பதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸ் இன்னும் அவைலபிள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.